ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெரடாரிஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்குமே ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஐஓன்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் சொல்லக்கூடியது. ஏசிஐஓக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு 10th முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கான ஏஜ் லிமிட் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28. பட் இதில் ஓபிசி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி இருந்தீங்கன்னா 3 years ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்போ நீங்கள் 18லேருந்து 30 வயசு வரைக்குமே எழுதிக்கலாம், ஓகேவா? எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 5 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ 18லேருந்து நீங்கள் 32 வரைக்குமே எழுதிக்கலாம். அதனால நீங்கள் ஏஜ் லிமிட் வித் குவாலிஃபிகேஷனோட இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த எக்ஸாமை விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணிருங்க. முக்கியமாக எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த எக்ஸாமை விட்டுறாதீங்க, தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க. நல்ல வேகன்சியோட வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்மளோட வெரடாரிஸ்ல ஆன்லைன் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் கோச்சிங்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.